நான் நல்லவனாக இருக்குன்றதும் ஒரு போதை தான். அதாவது அதுவும் ஒரு மயக்கம் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் போதைன்னு சொல்லணும்னா மயக்குதலுக்கு இன்னொரு பேர் போதை, போதைக்கு இன்னொரு பேர் மயக்குதல். ஸோ நல்லவனாகிறன்ற போதையில முதல்ல மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடி எல்லாருக்கிட்டையும் நல்ல மரியாதையை வாங்கணும், பேர் வாங்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். மரியாதை வாங்கணும்னா நல்லது செஞ்சால் தானே. அப்போ அந்த நல்லதை செய்கிறதும் நம்மளுக்கு ஒரு போதை. அந்த போதையில் போய் அதுக்கப்புறம் கடவுள் பக்தின்ற போதையில் சிக்கிக்கிறோம். கடவுள் பக்தியில் என்ன பண்ணுறோம், கடவுளை வணங்கணும், கடவுள் தான் எல்லாமே, அப்படி இப்படின்னு இந்த போதையில் மாட்டிக்கிட்டு நாம் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா, இந்த போதை எங்கே கொண்டு போய் விடும் தெரியுமா, அந்த கடவுளையே கேள்வியை குறியாக ஆக்கிடும். நமக்கு கோயிலுக்கு சதா சர்வகாலமும் போகிறோம், 3 வேளை குளிக்கிறோம், சாமி கும்பிட்றோம், எல்லா நல்லதையும் செய்கிறோம், இதனால் என்னடா பயன் அப்படின்ற கேள்வியை அந்த போதை நமக்குள்ளே கேட்க வைக்கும். அப்போ தான் நம்ம மனசு தெளிவாகும்னு அதுக்கு நல்லா தெரியும். இந்த உலக வாழ்க்கை போதை நம்மளை மயக்கி நம்மளை எந்த கேள்வியும் கேட்க விடாமல் அதில் சிக்கி திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புன்ற சூழலை சிக்கிப்போம். ஆனால் இந்த போதை கரெக்டான பாதைக்கு நம்மளை கொண்டு போகும். கடைசியில் அந்த கேள்வி நிற்கும், நான் யார், இந்த கடவுளை கோயிலில் போய் பார்க்குறேன், இந்த கடவுளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கா, இந்த சிலைகிட்ட பேசுனா நான் கடவுள்கிட்ட பேசுகிறதா, அப்போது இவனுக்கும் எனக்கும் என்ன உறவு. இந்த வீடியோ முழுசாக பார்க்க கீழே இருக்கிற பட்டனில் நான் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன். அதை முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.